சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கு எல்லாம் தெரிந்தது போலவும் உனக்கு எதுவுமே தெரியாதது என்பது போலவும் நீ இருக்காதே. எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கே நீ பேச வேண்டுமோ அங்கே நீ பேச ஒரு நாளும் தயங்கக்கூடாது. நீ வார்த்தைகள் உபயோகிக்கும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நீ வார்த்தைகளை உபயோகிக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும். நீ அதிகமாக நன்மையை செய்தாலும் இவ்வுலகம் உன்னை பாராட்டாது. ஆனால் ஏதாவது ஒரு சிறிய குற்றம் செய்தாலும் உன்னை சுற்றி உள்ளவரே உன்னை பேசியே குற்றவாளியை போல உன்னை உணர வைப்பார்கள். எனவே நீ என்ன செயல் செய்யும் முன் என்னிடம் ஒரு முறை ஆலோசனை செய்து கொள். அதேபோல் உனக்கு ஒரு துன்பம் நேர்ந்தால் நீ அதை கண்டு பயந்து அந்த இடத்திலேயே நின்று விடாதே, ஓட ஆரம்பி. அப்பொழுதுதான் உன்னை சுற்றி உள்ளவர்கள் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று எப்பொழுதும் உன்னை பயணிப்பார்கள் என்பது உனக்கே புரியும். சந்தோஷத்தில் 1000 பேர் உன்னுடன் இருப்பவர்கள் காட்டிலும் உன்னுடைய சோகத்திலும் கஷ்டத்திலும் யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் உனக்கான உண்மையான உறவுகள். முக்கியமாக உன்னிடம் ஒன்றை சொல்கிறேன், கேள் குழந்தையே. உன்னை பற்றிய உன் வாழ்க்கையை பற்றியும் அதில் உள்ள கஷ்ட நஷ்டத்தை பற்றியும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே. இதை நான் ஏன் சொல்கின்றேன் என்றால், உனக்கு பிரச்சனை வரப்போகும் முன்பே நான் உனக்கு எச்சரிக்கை செய்யத்தான் சொல்கிறேன். அனைவரையும் நம்பாதே. உனக்கு ஏதாவது ஒரு மன கஷ்டம் என்றால் யாரிடமாவது பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் என்னிடம் வந்து அமர்ந்து என்னிடம் அனைத்தையும் கூறு. நான் உனக்கு அனைத்தையும் சரி செய்து கொடுக்கின்றேன். எனக்கு நன்கு தெரியும், உனக்கு பிடித்தவர் போலவே உன் வாழ்க்கையை நான் அமைத்து தருவேன். நீ நிம்மதியாக இரு, தைரியமாக இரு. நான் அனைத்தையும் அமைத்து தருகிறேன். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.